கைஸ், வெல்கம் டு அல்டிமேட் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கொல்லிமலையினுடைய ரகசியத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள கொல்லிமலையானது வளம் நிறைந்த 15 மலை நாடுகளை உள்ளடக்கியது. மேலும் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்த மூலிகை பூமியில் உள்ளன. அதிசயம் செய்யும் சித்தர்கள் இன்றும் கொல்லிமலையில்தான் வாழ்வதாக மக்கள் நம்புகிறார்கள். நவீன கால உலகத்தில் பல ரகசியங்களை உள்ளடக்கிய முக்கிய பகுதியாக இந்த கொல்லிமலை விளங்குகிறது. இயற்கை அமைப்பில் விடை தெரியாத கேள்விகளை எல்லாம் உள்ளடக்கிய இடங்கள் பல உள்ளன. இவற்றில் ஒன்றுதான் தமிழகத்தில் உள்ள கொல்லிமலை. இது ஆன்மீக பூமி, மலை சுற்றுலாவுக்கு ஏற்ற பகுதி, மூலிகை செடிகள் நிறைந்த மலை என பல பெயர்களாலும் இவை அழைக்கப்படுகிறது. இந்த கொல்லிமலையில் பல்வேறு மர்மங்கள் நிறைந்த இடமாகவும் கருதப்படுகிறது. புராணம் காலம் முதலே கொல்லிமலையில் சித்தர்கள் பலர் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. அவர்கள் இன்னும் அங்கு வாழ்வதாகவும் சொல்லப்படுகிறது. கொல்லிமலையில் இருக்கும் சித்தர்களுக்கு கூடுவிட்டு கூடுபாயும் கலை தெரியும் என்பது மக்களுடைய நம்பிக்கையாக உள்ளது. அந்த கலையை பெற்றிருக்கும் பல சித்தர்கள் இன்றும் கொல்லிமலையில் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். கொல்லிமலையில் பல்வேறு அரிய மூலிகைகள் நிறைந்த பகுதியாக அறியப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட அபூர்வ மூலிகையை உட்கொண்டால் மனிதர்கள் மாயமாக மறைந்து விடுவார்களாம். அந்த மூலிகையினுடைய சக்தியால் தான் இன்னும் பல சித்தர்கள் மனிதர்களின் கண்களுக்கு தெரியாமல் வாழ்ந்து வருகிறார்கள் என்கிறார்கள் அங்கு வாழும் மக்கள். இங்கு விடிய விடிய சுடர்விட்டு எரியக்கூடிய ஜோதிப்புல் என்ற வகை செடி உண்டு. இதை பயன்படுத்தினால்தான் பல்வேறு சித்தர்கள் மற்றும் குள்ளர்கள் தங்களது குகைகளில் வாழ்ந்து வந்துள்ளனர். கொல்லிமலையில் சித்தர்கள் வாழ்ந்த அல்லது வாழும் குகைகளை இன்றும் நாம் பார்க்கலாம். ஆனால் அதற்குள் போக வேண்டாம் என்று இங்கு வசிப்பவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். மறைந்துள்ள சித்தர்கள் தவத்தில் இருப்பார்கள் என்றும், மனித ரூபம் அல்லாமல் வேறொரு உருவத்தில் அவர்கள் வாழக்கூடும் என்றும், குகைக்குள் சென்று அவர்களை தொந்தரவு செய்துவிட்டால் சாபத்தை பெற நேரிடும், மேலும் உயிருக்கு அச்சுறுத்தலும் ஏற்படலாம். அதனால்தான் புதிதாக கொல்லிமலைக்கு வரும் பயணிகளை குகைக்குள் செல்ல வேண்டாம் என்று இப்பகுதி மக்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். இதுபோன்ற பல மர்மங்கள் சுற்றி இருந்தாலும் இன்றைய நவநாகரிக உலகிற்கு ஏற்றவாறு கொல்லிமலையில் பல மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. வணிகத் தொடர்பு, கல்வி அறிவு, நவநாகரிக கட்டமைப்பு காரணமாக இங்குள்ள மக்களும் முன்னேற்றம் அடைந்துள்ளனர். அதற்கு அடையாளமாக தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் முதன்மையாக திகழப்படுவது கொல்லிமலைதான். கொல்லிமலையானது கடல் மட்டத்திலிருந்து 1200 அடி உயரத்தில் உள்ளது. இதன் மலையின் மொத்த பரப்பளவு 250 சதுர கிலோமீட்டர் ஆகும். கொல்லிமலைக்கு வர விரும்புபவர்கள் சேலத்திலிருந்தே வரலாம். நாமக்கலிலிருந்து வருவது இன்னுமே எளிது. இங்கு தமிழக அரசுக்கு சொந்தமான ஒரு மூலிகை பண்ணை நிறுவியுள்ளது. தற்போது பல பொதுவான இடங்களில் மூலிகை செடிகள் குறைந்துவிட்டாலும் பல அரிய வகை மூலிகைகள் அரசினுடைய இந்த மூலிகை பண்ணையில் வளர்க்கப்பட்டு வருகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.